வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு ஆட்டோமேட்டிக் 12 வோல்ட் பேட்டரி சார்ஜர் வித் ஆட்டோ கட் ஆஃப். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு இந்த சர்க்யூட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ கொடுத்துருக்கேன். நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க இதற்கு முன்னாடிய வீடியோவை ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் தொடர்ந்து சர்க்யூட் தியரி பார்த்துட்ருக்கோம், கூடவே ஒரு சப்ஜெக்டை பற்றி படிச்சுட்ருக்கோம். குறிப்பாக பேட்டரி சார்ஜிங் சர்க்யூட். பேட்டரி சார்ஜிங் அப்படிங்கிறது இனிமேல் ஃபியூச்சரில் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு டிசிஷனாக இருக்கும். ஏன்னா நாம் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அத்தனைக்குமே, கேட்ஜெட் எல்லாத்துக்குமே நாம் என்ன பண்ணுறோம், சார்ஜிங் பண்ணுறோம். மொபைல் சார்ஜிங்கிலிருந்து எலக்ட்ரோ வெஹிக்கிள் வரைக்கும். ஸோ எல்லா அப்ளிகேஷனுமே சார்ஜிங் பேக் தான். ஓகேவா? அது யூபிஎஸ், இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட் எதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் பேட்டரின்னு ஒன்று வருது. அதுவும் பேட்டரியில் 2 டைப் இருக்குது. சார்ஜர் இருக்குது, நாட் சார்ஜபிள் இருக்குது. ட்ரை பேட்டரி இருக்குது, சார்ஜிங் பேட்டரி இருக்குது. இப்போ நான் படிக்கிறது சார்ஜிங் பேட்டரி பற்றி படிச்சுட்ருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ஜிங் பேட்டரி இருக்குன்னு லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போது ஒரு பேட்டரி சார்ஜிங் பற்றி லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நான் இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் ஒரு தடவை நியூ கமர்ஸ் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம், வீடியோ பார்க்குற ஒவ்வொரு சர்வீஸ் இன்ஜினியரும் சரி, வியூவர்ஸும் சரி, ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இப்போ பார்க்குறதா நம்ம இந்த சர்க்யூட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸ் சர்க்யூட்ஸ்க்கும் இதுக்கு என்னென்னா ஒரு லிட்டில் மாடிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இப்போ தானமாக உங்களுக்கு சர்க்யூட்டில் என்ன சொல்லியிருக்கோன்னா, லாஸ்ட் கிளாஸில் சர்க்யூட்டில் உங்களுக்கு இது பேட்டரி, இது 12 வோல்ட் பேட்டரி, 10 ஆம்பியர். 10 ஆம்பியர் அப்படின்னா 10 ஆம்பியரை நம்ம சோர்ஸாக கொடுக்கக்கூடாது. கொடுத்தா அந்த பேட்டரி ஹீட் ஆகும், வெடிச்சிரும், இல்லைன்னா லிக்விடைஸ் ஆகி எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும், பல்ஜ் ஆகும். இதெல்லாம் வரக்கூடிய ரீசன்ஸ். இதெல்லாம் வராமல் இருக்கணும், பேட்ரி லாங் லைஃப், இந்த டியூரபிலிட்டி கூட்டணும் அப்படின்னா இது கொடுக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் கரெக்டாக இருக்கணும். இந்த பேட்டரி கொடுக்க வேண்டியது எவ்வளோன்னா, இது ஆம்பியர் 10 ஆம்பியர்னு வச்சுக்கங்களேன் ஒரு பேட்டரி அப்படின்னா 10% கொடுக்கலாம். 10% அப்படிங்கிறது 1 ஆம்பியர். 1 ஆம்பியர் கரண்ட் கொடுத்து தான் ஸ்லோ ப்ராசஸ்லாம் சார்ஜ் பண்ணணும். அப்போ தான் பேட்ரி லாங் லைஃப் வரும். பட் இதே பேட்டரியை நாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு எல்லாத்துக்கும், 2 வீலர் 4 வீலர் எதாக இருந்தாலும் சரி, அதுக்கு இந்த மாதிரி ஸ்லோ சார்ஜிங் சர்க்யூட் ஒர்க் அவுட் ஆகாது. அதில் ஃபாஸ்ட்டு சார்ஜிங் கொடுக்கணும். அப்படி ஃபாஸ்ட்டு சார்ஜிங் வரும்போது அதுக்கு உண்டான பேட்டரியும் மாறும், சர்க்யூட்டும் மாறும். அது அப்ளிகேஷன் வரும்பொழுது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் பார்த்துருக்கு லித்தியம் அயான் பேட்டரி ஆகட்டும், இல்லையா மெட்டல் ஹைட்ரைடு அந்த பேட்டரி ஆகட்டும், இல்லையா லெட் ஆசிட் பைட், அது சீல்டு டைப் இருந்தாலும் சரி, ஓப்பன் டைப்பில் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் இது பொருந்தும். சர்க்யூட் ஒரு ஹெவியான ஒரு சர்க்யூட்டுக்குள்ளே நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிம்பிள் சர்க்யூட்லாம் கொஞ்சம் புரிஞ்சுட்டா சர்க்யூட் சர்வீஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். மெயின் ரிலே, இந்த ரிலேவை சேஞ்ச் ஓவர் பண்ணுறது இந்த டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர் என்ன பண்ணுது, இது ரிலே டிரைவ் சர்க்யூட்ஸ் எல்லாமே. இதில் இந்த பேட்டரிக்கு சார்ஜிங் வோல்ட் எப்படி வருதுன்னா பாருங்கள், இந்த சப்ளையிலேருந்து இந்த வோல்ட் இங்கே வருது, நேராக உங்களுக்கு ரிலே காயிலுடைய போல், தென் ஒரு டயோடு வழியாக, பிளாக்கிங் டயோடு வழியாக இந்த பேட்டரிக்கு சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இதில் சார்ஜ் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த சர்க்யூட் பொட்டன்ஷியல் இருக்கு இல்லையா, சப்ளை வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 15 வோல்ட் இருக்கும். பேட்டரி லோடு கொடுத்த உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா 12.5. ப்ராக்டிக்கல் நம்ம பார்த்தோம் இல்லையா, 12.3 12 சம்திங் வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். தென் சார்ஜ் ஃபுல்லாக ஏற 0.1 வோல்ட்டாக கூடிக்கிட்டே வந்து ஒரு சர்டைன் வோல்ட் வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற பொட்டன்ஷியல் டிவைடர் நெட்வொர்க் மூலிமா இந்த டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு வோல்ட் மெல்ல கூடிக்கிட்டே வரும்.
இதுக்கு தேவையான ட்ரிகரிங் வோல்ட் ஒரு 0.5 வோல்ட் கிடச்சுன்னு இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் ஆகும். கண்டக்ட் ஆகும்போது ரிலே ஒர்க் பண்ணும். ரிலே ஒர்க் பண்ணும்போது பர்பஸ் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு சார்ஜ் ஆகக்கூடாது. சார்ஜ் ஆகிட்டு இருந்தது ஃபுல்லாகிருச்சு, உடனே கட் ஆஃப் ஆகணுங்கிறதுக்கு இந்த ரிலே ஒர்க் பண்ணுது. சார்ஜ் ஆகும்போது இந்த எல்இடி எரியும், சார்ஜ் ஆகாத போது இந்த எல்இடி எரியும். உங்களுக்கு தெரியறதுக்காக என்ன ஒர்க் இல்லை இருக்குது, மானிட்டர் இருக்குது அப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சர்க்யூட் இல்லையா. சேம் சர்க்யூட் தான் பாருங்கள், இதுதான் சர்க்யூட். இப்போ இந்த சர்க்யூட் தான் நான் பார்க்க போகிறோம். இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல ஒரு ஜீனர் டயோடு இருக்குது. ஒரு 12 வோல்ட் ஜீனர் டயோடு இதில் இருக்குது. ஆஸ் யூஸ்வல் 15 வோல்ட் கொடுக்குறோம். இந்த சப்ளை உள்ளே வருது, சர்க்யூட்டுக்குள்ளே வருது, இந்த போல் வரைக்கும் வந்துடுது இல்லையா. போல்லிருந்து நேராக என்ன பண்ணும், இந்த இதனுடைய கான்டாக்ட் என்ன நார்மலி க்ளோஸ் ரிலே அப்படின்னா இதோட கனெக்ஷன் ஆகிட்டுருக்கும். இது வந்து என்சி, இந்த பாத், இந்த செலக்டர், இது வந்து NO நார்மலி ஓப்பன். நார்மலி க்ளோஸ் ரிலேவை நான் எப்படி வேணாலும் மாற்றி சர்க்யூட்டில் டிசைன் பண்ணி யூஸ் பண்ண முடியும்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னுடைய இதற்கு முன்னே வீடியோவில் ரிலே பற்றி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் நிறையா பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டைப் ரிலேட்டை பற்றி பார்த்துக்கலாம். இந்த எல்இடி இருக்கு இல்லையா, இது வந்து சார்ஜிங் ஆன், இதுக்கு பேர் சார்ஜிங் ஆன், இது சார்ஜிங் ஆஃப். இது வந்து உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும், இது வந்து க்ரீன், இது க்ரீனில் இருக்கும். எல்இடி கொடுத்தலாம். இது 1K லிமிட்டிங் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. பார்த்தா ஈஸியாக சிம்பிளாக இருக்குது. ஸோ என்ன பண்ணும், வர்ற வோல்ட்டு நேராக பேட்டரியோட ப்ளஸுக்கு போய் சார்ஜ் ஏறும். இது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ சர்க்யூட் எக்ஸ்ப்ளனேஷன் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சர்க்யூட் எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்க்யூட் எக்ஸ்ப்ளனேஷன் பெர்ஃபெக்டாக தெரிஞ்சுன்னா எந்த ஒரு சார்ஜிங் சர்க்யூட்டாக இருந்தாலும் நீங்கள் சர்வீஸ் பண்ணிடலாம். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் உங்களுக்கு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே வரணும்னு விருப்பப்படுறவங்க இந்த கோர்ஸில் வந்து இந்த கோர்ஸை முடிச்சுட்டு தென் அடுத்தடுத்த கோர்ஸுக்கு வர்றது நல்லது. இல்லை நான் ஃபீல்டில் இருக்கேன், ரொம்ப நாளாக இருக்கேன், சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பேசிக் தேவையில்லை அப்படிங்கிறவங்க CRT TV ட்ரைனிங், மொபைல் ட்ரைனிங், 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS, UPS, இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இப்படி ஏதாவது ஒரு கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கலாம். ஆன்லைன் ட்ரைனிங் இருக்கிறதுனால உங்களுக்கு மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணும். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. உலகில் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாற முடியும், மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சிம்பிள் பேட்ரி சார்ஜிங் சர்க்யூட் வித் ஆட்டோ கட் ஆஃப். இதில் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ஜீனர் டயோடை எக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா பழைய சர்க்யூட்டுக்கு எதாவது வித்தியாசமாக இருந்தது ஓல்டு சர்க்யூட். இந்த சர்க்யூட் ஒரு வேளை பெர்ஃபெக்டாக வேலை செய்யாமல் கூட சில நேரங்களில் போகலாம். ஏன்னா இந்த பொட்டன்ஷியல் டிவைடர் மூலிமா வரக்கூடிய வோல்ட்டை பொறுத்து தான் இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணும் இல்லையா. இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தேவைப்பட்டால் என்ன பண்ணலாம், அதுக்கு தான் இந்த சர்க்யூட் இதில் கொடுத்துருக்கு. ஒரு 12 வோல்ட் கொடுத்துருக்கு. இப்போ ஆஸ் யூஸ்வல் சர்க்யூட்டு தான். இப்போ 15 வோல்ட் கொடுத்தோன்னே நேராக என்ன உங்களுக்கு நேராக வர்ற வோல்ட்டு இந்த போல் NC வழியாக நேராக உங்களுக்கு இந்த டயோடு வழியாக பேட்டரியோட ப்ளஸுக்கு வரும். மைனஸ் காமன் என்ன உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ பேட்டரி வழியாக நடந்துகிட்ருக்கும். சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். இந்த இண்டிகேட்டர் லைட் எரிஞ்சிட்ருக்கும். இப்போது இந்த சார்ஜ் ஃபுல் ஆன உடனே என்ன ஆகுன்னா இந்த பொட்டன்ஷியல் இருக்கு இல்லையா, சோர்ஸ்லேருந்து வருது இல்லையா, அந்த வோல்ட் மெல்ல கூடிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ இருந்தது, 12.5 இருந்துச்சு பேட்டரி. நமக்கு தேவை 13.8 வோல்ட், மேக்ஸிமம் 30.7 ஆர் 13.8 எப்படி வேணால் வச்சுக்கலாம். நம்ம செட் பண்ணிக்கலாம், செட் பண்ண முடியும். அதுக்கு தான் ஒரு வேரியபிள் இந்த இடத்துல ஒரு ப்ரீசெட் இருக்குது, அல்லது கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் ப்ரீசெட் நல்லது கண்ட்ரோலோட. ஓகே, அப்போ இதில் வர்ற இந்த வோல்ட் வந்து உங்களுக்கு என்ன மெல்ல கூடும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல 12 வோல்ட் ஜீனர் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல 12 வோல்ட் ஜீனர் இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் நான் ஜீனர் டயோடை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா.
இந்த இடத்துல 12 வோல்ட் இருந்தால் இந்த இடத்துல ஏனோவில் எவ்வளோ வோல்ட் இருக்கும்? உதாரணமாக ஒரு லாஸ்ட்டு சர்க்யூட்டில் பாருங்களேன். பாருங்கள், இதான் ஒரு சர்க்யூட். உங்களுக்கு ஒரு 12 வோல்ட் சப்ளை, அவுட்புட்டில் அப்படியே 12 வோல்ட் வரும். நாம் 13 வோல்ட் வந்துச்சுன்னா இந்த இடத்துல 13 வோல்ட் வரணும் அப்படின்னா, அதாவது 13 வோல்ட் சப்ளையாக இருந்ததுன்னா இந்த இடத்துல 12 வோல்ட் வரணும் அப்படின்னா நம்ம 12 வோல்ட் ஜீனரை பேரல் பண்ணிடும் சர்க்யூட்டுக்கே. ஓகேவா? ரிவர்ஸில் தான் ஒர்க் பண்ணணும். ஓகே, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த எக்ஸஸ் ஒரு வோல்ட்டை இந்த ஜீனர் டயோடு எடுத்து கிரவுண்ட் பண்ணிடும். ரிமைனிங் இருக்கிறது தான் இந்த 12 வோல்ட் தான் இப்போ அவுட்புட்டாக வெளியே வருது. இப்போ 18 வோல்ட் சப்ளை, நமக்கு 12 வோல்ட் வேணும் அப்படின்னா 12 வோல்ட் ஜீனர் டயோடு ஆட் பண்ணிடலாம். இது ஒர்க் பண்ணோம். அப்போது நமக்கு 12 அவுட்புட் வரணும். இங்கே சப்ளை 18, நமக்கு 6 வோல்ட் குறையணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா அந்த 6 வோல்ட் ட்ராப் ஆகிரும், ரிமைனிங் வோல்ட் இங்கே வந்துடும். இது நமக்கு தெரியும் இல்லையா? அடுத்தது 12 வோல்ட்டோ 13 வோல்ட்டோ இந்த இடத்துல கொடுக்குறோம். இந்த இடத்துல 12 வோல்ட் வேணும்னா இப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஒருவேளை இந்த ஏனோட கிரவுண்ட் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இந்த பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய இந்த டயோடோட வேல்யூ வந்து 12 வோல்ட் ஜீனர் டயோடு இல்லையா? இந்த ரிமைனிங் வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா நேராக இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிரும், ஏனோட தாண்டி வந்துடும். இது கேத்தோடு, இது ஏனோட தாண்டி வந்துடும், எக்ஸஸ் வோல்ட். ஓகே, பாருங்கள், இதுதான் சர்க்யூட்டு. இது வந்து 12 வோல்ட் ஜீனர் டயோட். இந்த இடத்துல 12 வோல்ட் இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல 0 வோல்ட்டாக இருக்கும். சப்போஸ் இந்த வோல்ட் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல பொட்டன்ஷியல் வந்து அதிகமாக ஆச்சுன்னு வச்சுங்களேன், அதிகமான வோல்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸு இந்த வேரியபிள்ஸ் தாண்டி நேராக இந்த பேஸுக்கு வந்துடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், சர்க்யூட்டில் இந்த இடத்துல வோல்ட் எக்ஸஸ் ஆகும் பொழுது, அதாவது பேட்டரி சார்ஜ் ஆயிருச்சு, ஃபுல் ஆயிருச்சுங்கும் போது இந்த இடத்துல வோல்ட் கூடும் பொழுது என்ன ஆகணும், நமக்கு கட் ஆகணும். அப்படின்னா இந்த இதுக்கு பேஸுக்கு ஒரு 0.5 வோல்ட் ட்ரிகர் ஆகணும். ட்ரிகர் எப்போ ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய வோல்ட் வரும் பொழுது எக்ஸஸ் வோல்ட்டு இங்கே வந்துடும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணோம், இந்த ரிலே ஒர்க் பண்ணோம். இந்த ரிலே காயில் பொசிஷன் நேராக இங்கே மாறிடும், இங்கேருந்து இங்கே போயிடும். இந்த எல்இடி எரிய ஆரம்பிச்சிடும், சார்ஜ் கட் ஆஃப் அப்படிங்கிற இண்டிகேட்டர் எரியும், பேட்டரியிலேருந்து போகிற சப்ளை கட் ஆகிரும். இதுதான் இந்த சர்க்யூட். ஓகேவா? முதல்ல இருந்த ரெசன்ஸ் ஒரு நெட்வொர்க்கோட எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஜீனர் டயோடை ஆட் பண்ணி என்ன பண்ணிடுறோம், நமக்கு வேணுங்கிற இதை அச்சீவ் பண்ணிடுறோம். இதுதான் அந்த சர்க்யூட்டுக்கும் இந்த சர்க்யூட்டுக்குள்ளே சிம்பிளாக ஒரு வேரியேஷன். ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு வீடியோவோட இன்னொரு கான்செப்டோட நான் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்ருங்க.